கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முழு வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, பெருமையின் மொத்த உருவமே சாத்தான் தான். தன் இருதயத்திலே பெருமை கொண்டு தேவனுக்கு சவால் விட்டவன். அது மாத்திரமல்ல, தேவனை வணங்குவதற்கு பதிலாக எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று துடித்தவன். காரணம், அவனுக்கு அவ்வளவு பெருமை இருந்தது. இப்படிப்பட்ட சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால், நீங்களும் நானும் பெருமையை சிலுவையில் அறைந்து தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்க வேண்டும் என்று சாத்தான் பெருமையை இருதயத்தில் விதைத்து விடுகிறான். ஆனால் தான் ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வந்ததென்று தெரிந்து கூட சில வேளைகளில் இந்த ஆசீர்வாதம் என்னால் வந்தது, என் புயத்தினாலும் உழைப்பினாலும் வந்தது, என்னுடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் சுயத்தினாலும் வந்தது, நான் கட்டின வீடு, நான் சம்பாதித்து சொத்து எல்லாமே என்னுடைய வல்லமையினால் வந்தது என்று இருதயத்தில் பெருமை கொள்கிறோம். இதில் ஒரு படி மேலே போய் மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான பேச்சு, நடை, உடை, பாவனை மற்றும் நான் படித்தவன், நான் மேல் சாதி, நான் அழகுடையவன், இப்படி எல்லாவற்றிலும் நான் 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 என்று பெருமை பாராட்டுகிற அகந்தையுள்ள எவனையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். உங்களுக்குள் பெருமைகள் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீ உன்னை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து பார்க்கும்போது, இஸ்ரவேலர்களுக்கு அநேக சத்துருக்கள் எழும்பின வேளையில் கர்த்தரே சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து பெரிய ரட்சிப்பை அருளினார் என்று சொல்லி 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லுகிறது. இப்படி சொன்ன சவுல் பின்னாட்களில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்த பிறகு, சவுல் ஆகிய நான் சத்துருக்கள் ஆகிய பெலிஸ்தியர்களை முறியடித்தேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தன்னைத்தான் பெருமைப்படுத்தி, தன் இருதயத்தில் பெருமை கொண்டு, தனக்கு பெயர் புகழ்ச்சி வேண்டும் என்று விரும்பி, தேவனை முன்னிலைப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்தினான். மேலும் ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை துணிகரமாக தானே செலுத்தி விளைவாக தன் ராஜ்ய பாரத்தை இழந்ததும் அல்லாமல், பொருளாசைக்காரனாக இருந்து கீழ்ப்படியாமையினால் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் இழந்து போனான். இதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 8, 9 வசனங்கள்ல நீங்கள் வாசிக்கலாம். மேலும் பிரதேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை குறித்து பார்க்கும் பொழுது, தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 30லிருந்து 33 வசனங்கள் வரை நீங்கள் பார்க்கலாம். நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இப்படி அவன் சொல்லும் போதே ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போனதும் அல்லாமல், கர்த்தர் அவனை மிருகமாகவே அனுமதித்து விட்டார். நான் என்ற பெருமை, சுயம், ஆசைகள் இருந்தால் அது நம்மை மிருகமாகவே மாற்றிவிடும். பெருமை உள்ளவனை தேவன் மிருகமாகவே மாற்றி விடுவார். அது மாத்திரமல்ல, உடைய ஸ்தானத்தையும் இழக்க நேரிடும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே சாத்தானை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருங்கள். உங்களுடைய விசுவாசத்தையும் நாளுக்கு நாள் பலப்படுத்திக் கொண்டே இருங்கள். அப்போது சாத்தானை உங்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியும். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஆமென்.